நாடாளுமன்ற கூட்டத்துடன் இரண்டாவது அமர்வு நாளை தொடங்க உள்ள நிலையில் திமுக எம்பிக்களுடைய கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று முடிந்திருக்கிறது. தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கீதன் இணைப்பில். உங்கள் விவரம். வணக்கம். குறிப்பாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் தற்பொழுது திமுக தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகின்றது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரை 32 மாநிலங்கள் 10 மாநிலங்களவை உறுப்பினர்கள் மற்றும் 22 மக்களவை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தை பொறுத்தவரை தற்பொழுது 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தமிழ்நாட்டின் மக்களவை தொகுதிகளை பாதுகாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள முதலமைச்சரின் சீரான முயற்சிகளுக்கு நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவோம் என்கின்ற அந்த முதல் தீர்மானத்தில் குறிப்பாக தொகுதி மறுசீரமைப்பை தமிழகத்திற்கான நாடாளுமன்ற ஒரு இடங்களை குறைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள பாஜக அரசுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவது என்றும், அதே போல தீர்மானம் 2 அந்த தொகுதி மறுசீரமைப்பினால் தொகுதிகள் இழக்கும் மற்ற மாநிலங்களையும் ஒருங்கிணைத்து களம் காண்போம் என்கின்ற அடிப்படையில் 2வது தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் மக்களவை தொகுதிகளை இழக்க நேரிடும் அபாயத்தில் உள்ள ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, ஒடிசா, மேற்கு வங்கம், பஞ்சாப் என 7 மாநிலங்களை சார்ந்த கட்சிகளை ஒருங்கிணைத்து போராட்ட களத்திற்கு அழைத்து வரும் பொறுப்பை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கூட்டணி கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இணைந்து மேற்கொள்ளப்படும் என்றும் இந்த 2வது தீர்மானத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அதே போல தீர்மானம் 3 தொகுதி மறுசீரமைப்பினால் மாநில உரிமைகளை நிலைநாட்டும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒருங்கிணைத்து செயல்படுவோம் என்று இந்த 3வது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இந்த 2வது கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ள நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழகத்திற்கான இந்த தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் ஏற்படும் பாதிப்புகளை தொடர்பாகவும், அதே போல மத்திய அரசு 2000 கோடி ரூபாய் நிதியை சமக்கர சிக்ஷா திட்டத்தின் கீழ் நிறுத்தியிருக்கும் அந்த நடவடிக்கையை கண்டித்தும் அதன் மூலமாக இந்தியை திணிக்கும் முயற்சியை கண்டிப்பதாக திமுக முன்வைக்கும் அந்த குற்றச்சாட்டு தொடர்பாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாளைய கூட்டத்தொடரில் குரல் எழுப்புவார்கள் என்றும் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. அண்மை விவரங்களுக்கு நன்றி.